ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பவானி லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் ஒரு டென்ஷனாக டிப்ரெஷனாக கொஞ்சம் வர மன வருத்தமாக இருக்கேன். ஆனால் சரி, யார்கிட்ட பேசலாம், உங்கள்கிட்ட பேசலாம். எனக்கு இன்றைக்கி குட் ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் நீங்கள் தான். ஒரு 6 மணிக்கு எனக்கு கால் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி என்னார் இப்படி ஒருத்தங்க எங்கள் அண்ணன் மகா இறந்துட்டாங்க அப்படின்னு. நான் யோசனை பண்ணுறக்குள்ளே அப்படியே என்ன போன மாதம் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ தான் அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்தேன். சின்ன வயசு தான், ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். என்னென்னு யோசனைக்குள்ளே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் உடனே திருநெல்வேலிக்கு எங்கள் சின்ன அண்ணன் பொண்ணுக்கு நான் கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு என்னம்மாச்சு ஏதாச்சு கலாக்கு என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டேன். உடனே எங்கள் சின்ன அண்ணன் பொண்ணு மறு விஷயம் சொல்கிறா, 4 மணிக்கு அக்கா இறந்துட்டா, இப்போ வந்து 8 மணிக்கு அடக்கம் பண்ண போகிறாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு. நேற்று வரைக்கும் அக்காவாக இருந்த அன்றைக்கி பாடின்னு சொல்கிறாங்க. எல்லா மனுஷனோட நிலைமை இதுதான் போல். அதை நான் நல்லா புரிச்சிட்டேன். 4 மணி வரைக்கும் உயிரோடு இருந்தவங்களுக்கு அவங்க ஒரு உறவு இருந்தது. சித்தி, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, உறவு சொல்லி கூப்பிடுவோம். அவங்க இறந்த மறுகணமே அவங்க பாடி ஆயிடுறாங்க. அது எனக்கு ஜீரணிக்கே முடிக்கல. எனக்கு தம்பி ஒய்ஃபெல்லாம் நாகர்கோவிலேருந்து பிறப்பிட்டாங்க. நான் இவ்வளோ தள்ளி இருக்கேன். நாங்கள் 4 அக்கா தங்கச்சி இங்கே இருக்கோம் பாம்பேயில். ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல. பார்த்தீங்களா என்ன வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ்? பணம் இல்லை. பணத்து பின்னாடி ஓடுறோம். ஆனால் வந்து உறவுக்கு பின்னாடி ஓட முடியல. அது நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பை சான்ஸ் இன்றைக்கி என்கிட்ட பணம் இருந்து நல்லா கொஞ்சம் வசதியாக நல்லா இருந்திருந்தால் பிளேனில் போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. என்ன செய்ய, இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லை. நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடி நம்ம வாழ்க்கையை அப்படியே தொலைக்கிறோமோன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. என் தம்பி பக்கத்தில் நார்கோவில் இருக்கிறதுனால அவங்களும் பக்கம் சொல்ல முடியாது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ராவல் கிடச்சிது. அவங்களும் போகணும். அவங்களும் இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க. ஒரு மனுஷன் இறந்த உடனே ஒரு உறவுலேருந்து பாடியில் மாறுது. பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி வந்து இப்படி போகிறோம். இதுக்கு இடையில போட்டி பொறாமல், பணக்காரன் ஏழை எவ்வளோலாம் பார்க்குறாங்க. நான் என் லைஃப்பில் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லாத ஒரு மாதிரி. வெளியுள்ளவங்களாம் கிடையாது, நம்ம உறவுல உள்ளவங்க. ஆனால் இந்த போகிற 5-6 மாதமாக அது எப்படி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வீடியோ பண்ணும்போது எப்போவும் உங்கள்கிட்ட நான் வீடியோ பண்ணும்போது என்ன சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கணம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் இந்த வார்த்தை சொல்கிறவங்க கூட நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மனுஷன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயசில் அந்த குழந்தைக்கு தாயை இழந்து ரொம்ப பெரிய ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம். மனுஷன் கீழே படுத்துட்டான்னா அப்போ அந்த ஆட்டம்லாம் நின்று போயிடும். பின்ன அடுத்தவங்க வந்து நம்ம சாவில் ஆடிட்டு போவாங்க. இதுதான் உலக இயற்கை இயல்பு. இதுதான் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அடக்கம் பண்ணிடுறவங்க விசேஷம் வைப்பாங்க, சொந்த பந்தம் வரும், அவ்வளோதான். அழுகிறவங்க அழுவாங்க. இவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுலேயே 4 பேர் கிளம்பி வருவாங்க. இவன் கொஞ்சமாக ஆடுனா இவளுக்கு வேணும், இது வேணும், இது மேலேன்னு சொல்கிறவங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேராக இருக்கிற வரைக்கும் நான் நல்லா பேசி இருக்க மாட்டாங்க. போன பிறகு ஐயோ பாவம் பாதவத்தி நேற்று நல்லா இருந்தாலே இப்படி போயிட்டாலே பேசுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் கடந்தனால கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன். ஆனால் எனக்கு யாருமே வந்து துணை இல்லை. இவளுக்கு எப்போ இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தவங்க அதிகம். இப்படி ஆகிட்டேன்னு வருத்தப்படுறவங்க கூட்டம் குறவு. ஏன் சாவில் நின்று சொல்லுவாங்க, ஐயோ பாவம் இப்போ 7-8 மாதம் இப்படிலாம் பேசினாலே இப்படிலாம் சொன்னாலே இந்த வேதனையில் இருந்தாலே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கேரக்டர்னால் ஒருத்தர் நல்லா இருக்கவங்க அவங்க கூட போய் நிற்கணும்னு நான் வந்து பெருசாக ஆசைப்பட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம துணையாக இருக்கணும். பணம் காசு கொடுத்து நம்ம உதவி பண்ணலாம்னா கூட ஒரு ஆறுதலாக பேசணும்னு நான் நினைப்பேன். ஆனால் என் கூட இன்றைக்கி யாருமே அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற வரைக்கும் விட்டு கொடுத்து வாழுவோம். உறவுன்னு சொல்கிறது ரொம்ப கடினம். அவங்க போன யார் ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க அருமை பெருமை தெரியாது. அவங்க போன பின்னாடி அழுது பிரயோஜனமே இல்லை. அதனால் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை சரி இல்லை கடவுளோட விருப்பம் தான். சரி ஃப்ரெண்ட், நான் ரொம்ப உங்களை வந்து குளம் பேசிகிட்டு இருக்கேன் போல். நான் அந்த வீடியோ எடுத்தோட முடிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸில் வேலை பார்த்துட்டு ஃபோன் வந்தது. அப்போலேருந்து எனக்கு மனசுக்கே சரியில்லை. இப்போ நைட்டில் மணி 1 நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இயல்பு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இருக்கணும் இல்லையோ சரிங்களா, பண்ணிடுங்க. சட்டா பை பை, குட் நைட், லவ் யூ.